ஒரு கம்பெனின்னு வச்சுக்கோங்க. ஒரு வேலை இப்போ என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னோடய வேலை ஒன்று இருக்குது அப்படின்னா, அதை நான் அந்த டைமுக்குள்ளே நான் அந்த வேலையை முடிச்சாகணும். அதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனால் பாருங்கள், இந்த சாத்தான்குளத்தில் ஒரு அப்பா பையனை அடித்து கொண்டாங்க இல்லையா ஸ்டேஷனில், அந்த வழக்கு எப்போ நடந்தது, அது ஒன்றும் தீர்ப்பு கொடுக்கலையா. எப்படி தான் இவங்களாம் வெக்கம் இல்லாமல் சம்பளம் வாங்குறாங்களே தெரில. இப்போ 5 வருஷம் ஆகுது. கேட்டால் இதெல்லாம் இது ஃபார்மாலிட்டி ப்ரொசீஜர். ஐயோ! ஆனால் இவனுங்களே சொல்லுவானுங்க, அது என்னது, ஜட்ஜ்மெண்ட் டிலேடு, ஜட்ஜ்மெண்ட் டினைடா, ஏதோ ஒன்று சொல்லுவானுங்க. இதெல்லாம் சொல்கிறது தகுதி இருக்கா? ஸோ என்ன, தமிழில் ஏதோ ஒரு அற்புதமான வார்த்தை, தாமதிக்கப்பட்ட நீதி அநீதிக்கு சமமா, அப்படி தானே ஏதோ ஒன்று. அதான் பாருங்கள், 2 பேரை இதே மாதிரி நிறைய நடந்திருக்கு. அதில் குற்றவாளிகள் இதோ இப்போ ஒரு ரீசெண்டாக எவனோ ஒரு பையன், அவனெல்லாம் யாரையோ 2-3 பேரை துரத்தி வெட்டியிருக்கான். இவன் ஸ்டேஷனில் செத்துருக்கிறான் அப்படின்னா, அடித்து சாவடிச்சிருக்காங்கன்னா அதை அதை பாராட்டுக்குரியது. ஸ்டேஷன் அந்த ஒவ்வொரு போலீஸ்காரங்களுக்கும் மாலை போட்டு மரியாதை பண்ணணும். ஆனால் ஒரு அப்பாவி 2 பேர், இந்த அஜித்து இதெல்லாம் அப்பாவி, இவங்களை அடித்தே கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க. கொலை பர்பஸ்ஃபுல்லாக பண்ணல, அடித்து அவங்க செத்து போயிட்டாங்க. அது கொலை தான். அதுக்கு என்ன சட்ட புஸ்தகத்தில் என்ன இருக்கோ அதை உடனே கொடுத்துருக்கணும். அதை விட்டுட்டு 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் 8 வருஷம் கழித்து தீர்ப்பு கொடுக்குறான். இவங்களே மக்கள் வரி பணத்திலேருந்து சம்பளம் வாங்கிக்கிட்டு எப்படியெல்லாம் ஓப்பிடிக்கிறாங்க. இதில் வேற இந்த இதெல்லாம் நியூஸ்லாம் கோர்ட் இது பண்ணுது, கோர்ட் அது பண்ணுது. ஏன் பர்டிகுலராக அதை டீல் பண்ணுறதுக்கு எவனும் இல்லையா? மொத்தம் அந்த செங்கல் சிமெண்ட்டு அந்த கோர்ட்டு தான் பண்ணுதா? எனக்கு புரியலை. ஏன்டா அதுக்கு பொறுப்பு யாருடா? யாருடா அதை எடுத்து நடத்துறது? பேரை கூட சொல்ல மாட்டீங்களாடா? அந்த அளவுக்கு திறமை இல்லாதவங்களா? இந்த ஆள் இதுக்கு இது சொல்ல போகிறாரு, இந்த ஆள் ஹேண்டில் பண்ணுறாரு, இந்த ஆள் வக்கீல், இந்த ஆள் இந்த தரப்பு, இந்த ஆள் இது பேர் சொல்கிறது கூடமாடா உங்களுக்கெல்லாம்